Good morning, students. Today we are going to discuss about screening for recombinants. So what is called screening? Screening means என்னப்பா டெஸ்ட் பண்ணுறது. அதாவது ஒரு ரீகாம்பினன்ட் செல்லை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சரியா இது வந்து இதோட கெப்பாசிட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா ஸோ இந்த ரீகாம்பினன்ட் செல் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அதாவது ஆர்டிஎன்ஏ வந்து ரெசீவ் பண்ணிச்சா பண்ணலையான்னு செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் மீன்ஸ் என்னப்பா டெஸ்ட் த ரீகாம்பினன்ட் செல். ஸோ அதில் ரீகாம்பினன்ட் என்னப்பா ரீகாம்பினன்ட் வேறு ஒன்றுப்பா அதாவது ஒரு டிஎன்ஏ பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா. ஸோ டிஎன்ஏ பிளாஸ்மிட்டும் ஒரு ஃபாரின் டிஎன்ஏ இருக்கு இல்லையா. டிஎன்ஏ பிளாஸ்மிட்டு அண்டு ஃபாரின் டிஎன்ஏ இந்த ரெண்டும் கம்பைன் ஆகுது இல்லையா. ஸோ இந்த கம்பைன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கம்பைன் பண்ணி இன்னொரு ஹோஸ்ட் செல்லை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹோஸ்ட் செல்லை இன்சர்ட் பண்ண பிறகு அந்த ஹோஸ்ட் செல் வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு ஆர்கானிசமாக மாறிடும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் ரீகாம்பினன்ட் செல்லுன்னு சொல்கிறோம் அல்லது ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம் சொல்கிறோம். அந்த ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம் நம்ம இன்சர்ட் பண்ண ஆர்டிஎன்ஏவை ரெசீவ் பண்ணிச்சா பண்ணலையாங்கிறது செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனிங்னா டெஸ்ட் பண்ணுறது செக் பண்ணுறது. ஓகேவா. ஸோ பாரு ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ into a suitable host cell, it is essential to identify those cells which have received the rDNA molecule. அதாவது நம்ம ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ண பிறகு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது டிஸ்கல்டு ஸ்க்ரீனிங். எப்படி அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து ஆர்டிஎன்ஏ மாலிகுலை ரிசீவ் பண்ணிச்சா பண்ணலையான்னு பார்க்க போகிறோம். இப்போ எந்த செல்லு வந்து ஆர்டிஎன்ஏவை ரிசீவ் பண்ணிச்சோ அதுக்கு இப்போ நம்ம ரீகாம்பினன்ட் செல்னு சொல்ல போகிறோம். எது ஆர்டிஎன்ஏ ரிசீவ் பண்ணலையா தட் இஸ் கால்டு நான் ரீகாம்பினன்ட்ஸ் அதுதான் சொல்கிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்க்ரீனிங். த வெக்டர் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ present in recombinant cell express the characters while the non-recombinant do not express the characters or traits. ஓகேவா. அதாவது இந்த வெக்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபாரின் டிஎன்ஏ நம்ம இணைஞ்சிருப்போம் ஜாயின் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்போம். அப்போ வெக்டர் எங்கே இருக்கோ அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அப்போ ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்டு ரீகாம்பினன்ட் செல். இப்போ அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னா தட் இஸ் கால்டு நான் ரீகாம்பினன்ட் செல்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஃபார் திஸ் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இங்கே அதில் ஒரு சில மெத்தட் கொடுக்குறாங்க. அதில் மெயின் மெத்தட்ஸ் ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் மெத்தட். ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் மெத்தட். ஓகேவா. ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேவா. இது 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகேவா. ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட். ஸோ இந்த ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரிப்போர்ட்டர் ஜீன் இருக்குது. தட் இஸ் கால்டு லாக் இசட்டுங்கிறது ஒரு ரிப்போர்ட்டர் ஜீன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரிப்போர்ட்டர் ஜீனை எங்கே இன்சர்ட் பண்ணுற போகிறோம்னா ஒரு வெக்டரில் இன்சர்ட் பண்ண போகிறோம். சரியா. அந்த லாக் இசட்ங்கிற என்சைம் என்ன பண்ணுது ஜீன்கிற என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த என்சைமோட நேம் என்னப்பா பீட்டா காலோக்சிடேஸ். ஓகேவா. இந்த பீட்டா காலோக்சிடேஸ் என்சைமை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லாக் இசட்டுங்கிற ஒரு ஜீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஜீனை நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் வெக்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதான் என்ன போட்டுக்காம பாருங்கள். இட் இஸ் எ பவர்ஃபுல் மெத்தட் யூஸ்டு ஃபார் ஸ்க்ரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட். இன் திஸ் மெத்தட் எ ரிப்போர்ட்டர் ஜீன் கால்டு லாக் இசட். லாக் என்னப்பா லாக் ஓபரான்னு சொல்லலாம், ஓபரான்னு சொல்லுவாங்க. இஸ் இன்சர்ட்டட் இன் த வெக்டர். த லாக் இசட் என்கோட்ஸ் எ என்சைம் பீட்டா காலோக்சிடேஸ். இது 1 மார்க் கொஸ்டின். ஸோ லாக் என்கோட்ஸ் என்னப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்கோட்ஸ் மீன்ஸ் என்னப்பா இந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அண்ட் கண்டைன்ஸ் செவரல் ரெகக்னிஷன் சைட்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அது மட்டும் இல்லை. ஓகேவா. அதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த வெக்டரில் வந்து இந்த ஜீனை தவிர வேறு என்ன இருக்குது ரெகக்னிஷன் சைட் அதிகமாக இருக்கும். ஏன் காரணம் ஒவ்வொரு ரெகக்னிஷன் சைட்லையும் என்னன்னா ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த பீட்டா காலோக்சிடேஸ் இருக்கு இல்லையா இது என்ன பண்ணுது இதோட மெயின் தோல் என்னன்னா இந்த பீட்டா காலோக்சிடேஸ் பிரேக்ஸ் எ சிந்தட்டிக் சப்ஸ்டேட்ஸ் கால்டு எக்ஸ்கால். அதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா 5 brommo 4 chloro
இண்டோலின் பீட்டா டி கலெக்டோ பைரனோசைடு. ஓகேவா, இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பீட்டா காலக்சிடேஸ் ரோல் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்கால்ங்கிற ஒரு சப்ஸ்டேட்டை பிரேக் பண்ணுது. ஓகேவா, பிரேக் பண்ணி எப்படி மாற்றிடுது அப்படின்னா ஸோ இன்டு அண்ட் இன்சாலிபிள் ப்ளூ கலர்டு ப்ராடக்டாக மாற்றிடுது. ஓகேவா, எப்படி மாற்றிடுது? இன்சாலிபிள். என்னப்பா இன்சாலிபிள் என்னப்பா? அது டிசால்வ் ஆகாது, கரையாது. என்ன கலர் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது, மாற்றிடுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் அ ஃபாரின் ஜீன் இஸ் இன்செர்டட் இன்டு லாக் இசட். சரியா, இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு அன்வான்ட் ஒரு ஃபாரின் ஜீன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாக் இசட் கூட இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ண என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃபாரின் ஜீன் வந்து இந்த லாக் இசட்டோட என்ன கேரக்டர் இருக்குல்ல, கெப்பாசிட்டி என்ன செய்யணும்? சப்ரஸ் பண்ணிடும். சப்ரஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண அது என்ன செய்யும்? அது வந்து திஸ் ஜீன் வில் பி இன்ஆக்டிவேட்டட். அப்போ எது இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு? இந்த லாக் இசட் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து கலர் ஃபார்ம் ஆகுமா? நோ, தேர்ஃபோர் நோ ப்ளூ கலர் வில் பி டெவலப். அப்போ என்ன தான் ஃபார்ம் ஆகும்? ஒயிட் தான் ஃபார்ம் ஆகும். காரணம் என்ன? ஸோ இந்த லாக் இசட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? பீட்டா காலக்சிடேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. பீட்டா காலக்சிடேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸுக்கால பிரேக் பண்ணி இன்சாலிபிள் ப்ளூ கலர்டு ப்ராடக்டை மாற்றிடுது. இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபாரின் ஜீனை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஜீன் என்ன பண்ணுது? இதோட கெப்பாசிட்டியை சப்ரஸ் பண்ணுது. அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகாது. இன்ஸ்டன்ட் அதுக்கு இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? ஒயிட் ஃபார்ம் ஆகும். காரணம் என்ன? பிகாஸ் பீட்டா காலக்சிடேஸ் இஸ் நாட் சிந்தசைஸ்டு டியூ டு இன்ஆக்டிவேஷன் ஆஃப் லாக் இசட். அப்போ அந்த பீட்டா காலக்சிடேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ளூ டெவலப் ஆகும். ஃபார்ம் ஆகலை அப்படின்னா என்ன செய்யும்? ஒயிட் தான் டெவலப் ஆகும். தேர்ஃபோர் த ஹோஸ்ட் செல் கண்டெய்னிங் ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஒயிட் கலர்டு காலனிஸ். ஓகேவா, அப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஸோ எந்த ஹோஸ்ட் செல்லில் வந்து ஆர்டிஎன்ஏ தட் இஸ் கால்டு ரீகாம்பினன்ட் செல் இருந்ததுன்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒயிட் கலர்டு காலனியை ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் அதில் ஆர்டிஎன்ஏ இல்லைன்னு என்ன செய்யும் அப்படின்னா ப்ளூ கலர்டு காலனியை டெவலப் பண்ணும். ஸோ அதான் இந்த அப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ப்ளூ இருக்கு இல்லையா? அப்போ ப்ளூ இருந்தால் அங்கே என்ன அர்த்தம்? நோ இன்செர்ட், அங்கே என்ன கிடையாது? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இல்லை. ஓகேவா, அந்த ஒயிட் இருக்கு இல்லையா? ஒயிட் இருந்தால் அங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தட் இஸ் கால்டு இன்செர்ட்னா சரியா ஃபாரின் டிஎன்ஏ இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபாரின் டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணும்போது ஒயிட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒயிட் இருந்தால் அது ரீகாம்பினன்ட் செல், ப்ளூ இருந்தால் அது என்னப்பா? அது நான் ரீகாம்பினன்ட் செல்ஸ். இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்? ஐடென்டிஃபை பண்ணி எந்த செல்ஸ் ப்ளூவாக இருக்கோ அது என்ன பண்ண போகிறோம்? நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஓகேவா, தட் இஸ் கால்டு ப்ளூ ஒயிட் காலனி மெத்தட்ஸ். ஓகே ஓகே, இப்போ என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? ஸோ ஒயிட் கலர்டு காலனிஸ் அண்ட் மீடியம் கண்டெயின் எக்ஸிகால். ஓகேவா, whereas the other cells containing non-recombinant DNA will develop the blue colored colonies. ஓகேப்பா, non-recombinant blue color develop பண்ணும், recombinant white develop பண்ணும். On the basis of colony color the recombinants can be selected. ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரீகாம்பினன்ட் செல்லை வந்து சரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? செலக்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கால்டு ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ட். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். இது ப்ளூ ஒயிட் காலனி செலக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்ஸ். இது 3 மார்க் கொஸ்டின். ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ். சரி, அதனால் இப்போ மார்க்கர்ஸ்னால் எது மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஜீனை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, அதாவது அதே மாதிரி தான் ரீகாம்பினன்ட் அண்டு நான் ரீகாம்பினன்ட் இருக்கும். இப்போ 2 செல்லையும் ஒரு கல்ச்சர் மீடியாவில் என்ன பண்ணுறோம்? கல்ச்சர் பண்ணுறோம். சரியா, கல்ச்சர் மீடியாவில் என்ன செய்கிறோம்? கல்ச்சர் பண்ணுறோம். சரியா, ஒரு கல்ச்சர் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? ஒரு சில ஆன்டிபயோட்டிக் இருக்குது. இதெல்லாம் ஆம்பிசிலின், குளோரம்பெனிக்கல், டெட்ராசைக்ளின் ஆர் கானாமைசின். இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ்ப்பா. இந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒரு கல்ச்சர் மீடியாவில் டிசால்வ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன பண்ண போகிறோம்? 2 இதை கல்ச்சர் பண்ண போகிறோம். ஒன்று ரீகாம்பினன்ட், அனதர் ஒன் நான் ரீகாம்பினன்ட். அப்போ 2டையும் கல்ச்சர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த மீடியத்தில் எது டெவலப் ஆகும் அப்படின்னா ரீகாம்பினன்ட் செல்ஸ் தான் டெவலப் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா ஸோ அந்த ரீகாம்பினன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதில் ஒரு சில ஜீன் இருக்கும். அந்த ரீகாம்பினன்ட் ஜீனில் ஜீன்ஸ் இருக்கும். இந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சரி இந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா, ஆம்பிசிலின், குளோரம்பெனிக்கல், டெட்ராசைக்ளின், கானாமிசினுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எகென்ஸ்டாக இருந்து அதை என்ன செய்யும்? சர்வே பண்ணும். சரியா,
இந்த ஆன்டிபயோட்டிக்கோட ஆக்டிவிட்டிஸை சப்ரஸ் பண்ணி எந்த செல்லு சர்வை பண்ணுதோ தட் இஸ் கால்டு ரீகாம்பினன்ட் செல். எந்த செல்லு வந்து டெத் ஆகுதோ தட் இஸ் கால்டு நான் ரீகாம்பினன்ட் செல். காரணம் என்ன? ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்கை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஜீன் அந்த செல்லில் கிடையாது, அதனால் என்ன பண்ணுது, டெத் ஆகிருது. தட் இஸ் கால்டு நான் ரீகாம்பினன்ட் செல். அதுதான் இங்கே போட்டிருக்கு. என்ன போட்டு பாருங்க, an antibiotic resistance marker is a gene that produces a protein that provides cells with resistance to an antibiotic. புரியுதாப்பா? The bacteria with the transformed DNA that is called a recombinant cell can be identified by growing on a medium containing an antibiotic. அப்போ சரியா, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஎன்ஏ ஒரு பாக்டீரியாவில் இருக்குது. அந்த பாக்டீரியாவை ஒரு கல்ச்சர் மீடியத்தில் கல்ச்சர் பண்ணுறோம். அந்த கல்ச்சர் மீடியத்தில் என்ன இருக்குது, ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அப்போ என்ன செய்யும், அந்த பாக்டீரியாவில் என்ன இருக்குது, ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜீன் இருக்குது. அந்த ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் எகென்ஸ்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன அதை வந்து சர்வை பண்ணுது, டெத் ஆகலை. ஸோ ரீகாம்பினன்ட் வில் க்ரோ ஆன் திஸ் மீடியம் பிகாஸ் தே கண்டைன் ஜீன் என்கோடிங் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இப்போ என்கோடிங்னா ப்ரொடியூசிங் அர்த்தம் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் சச் எஸ் ஆம்பிசிலின், குளோரம்பெனிக்கல், tetracycline and kanamycin, while others may not be able to grow in this media. மற்ற செல் வந்து இதில் வந்து என்ன செய்ய முடியாது, ஸோ சர்வே பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த நான் ரீகாம்பினன்ட்டில் இந்த ஆன்டிபயோட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து கிடையாது. அதனால் என்ன செய்ய முடியாது, அதில் வந்து ஸோ க்ரோ ஆகாது, சர்வே பண்ண முடியாது. ஸோ ஹேன்ஸ் இட் இஸ் கன்சிடர்ட் யூஸ்ஃபுல் செலக்டபிள் மார்க்கர். அப்போ இது என்னது, இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கரெக்டான ரீகாம்பினன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஐடென்டிஃபை பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக். ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் அது என்னப்பா ரெப்ளிகாங்கிறது? ஸோ ரெப்ளிகா எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்குது, அதை மென்ஷன் பண்ணுது. இந்த ரீகாம்பினன்ட் ஏகப்பட்ட நேம் இருக்குதுப்பா. என்ன சொல்லலாம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஹைப்ரிட் டிஎன்ஏ, கைமேரா, ரெப்ளிகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்குது. A technique in which the pattern of colonies growing on the culture plate is copied. அதாவது ஒரு கல்ச்சர் பிளேட்டில் ஒரு குரூப் ஆஃப் காலனிஸ் டெவலப் ஆகுது, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ண போகிறோம். சரியா? எ ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட். அப்போ அதில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. எ ஸ்டெரைல் அப்படின்னா அதில் எம்டி. எ ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட் இஸ் ப்ரெஸ்டு எகென்ஸ்ட் அ கல்ச்சர் பிளேட் அண்ட் தென் லிஃப்டட். ஒரு கல்ச்சர் பிளேட் இருக்குப்பா, சரியா? அதில் என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஏதோ ஒரு பாக்டீரியாவை ஏதோ ஒன்று கல்ச்சர் பண்ணுறோம். அந்த கல்ச்சர் பிளேட்டுக்கு மேலே ஒரு எம்டி ஸ்டெரைல் பிளேட்டை ப்ரெஸ் பண்ணி அப்போ லிஃப்ட் பண்ணிடுறோம். அடுத்து மறுபடியும் என்ன செய்ய பாருங்கள், தென் த ஃபில்டர், அதே ஃபில்டர், தென் த ஃபில்டர் இஸ் ப்ரெஸ்டு எகைன்ஸ்ட் அ செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட். ஓகேவே, ஃபஸ்ட்டு ஸ்டெரைல் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே ஒரு கல்ச்சர் பிளேட்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதே சேம் சரியா அந்த ஃபில்டர் பிளேட்டை வந்து இன்னும் ஒரு ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ என்னது அப்படின்னா திஸ் ரிசல்ட் இன் த நியூ பிளேட். நியூ பிளேட் என்னதுப்பா, அந்த செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட், தட் இஸ் கால்டு நியூ பிளேட். த நியூ பிளேட் பீயிங் இன்ஃபெக்டட் வித் த செல் இன் த சேம் ரிலேட்டிவ் பொசிஷன் அஸ் த காலனிஸ் இன் த ஒரிஜினல் பிளேட். எது ஒரிஜினல் பிளேட்? இதுதான் ஒரிஜினல் பிளேட். இங்கே ஒரு ஸ்டெரைல் பிளேட் என்ன செய்கிறோம், ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்த பிறகு அந்த ஸ்டெரைல் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து இன்னொரு எம்டி ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் என்ன செய்ய போகிறோம், ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே உள்ள என்னது அப்படின்னா அந்த காலனிஸ் வந்து அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்னது, இந்த செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, இன்ஃபெக்ட் ஆகிடுது. காரணம் என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே சரி டிஃப்ரெண்ட் மீடியத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த பாருங்கள், usually the medium used in the second plate will differ from that used in the first. ஸோ அந்த ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் டிஃப்ரெண்ட் மீடியத்தை யூஸ் பண்ணுறோம். எது, இட் மே இன்க்ளூட் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஆர் வித்தவுட் எ க்ரோத் ஃபேக்டர். இந்த ரெண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். இன் திஸ் வே டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் கேன் பி செலக்டட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஒரு அதாவது ரீகாம்பினன்ட் செல் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ண முடியும். எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா சரியா, அதாவது எந்த கல்ச்சர் பிளேட்டு இன்ஃபெக்ட் ஆகுதோ தட் இஸ் கால்டு ரீகாம்பினன்ட் செல் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்.
எந்த கல்ச்சர் பிளேட்டு இன்ஃபெக்ட் ஆகாமல் ஸ்டெரைலாக இருக்கோ தட் இஸ் கால்டு நான் ரீகாம்பினன்ட் செல். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், பிளேட் அந்த செல்லை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தனியாக செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இது ஒரு மெத்தட். இது என்னது 3 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட்டு 4.7.4 மாலிகுலார் டெக்னிக்ஸில் ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்டு ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ், அதாவது இந்த ஜெல் எலக்ட்ரோபோரஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ண போகிறோம், ஐசோலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதில் ஃபஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரோபோரசிஸ் இஸ் எ செப்பரேட்டிங் டெக்னிக். 1 மார்க்கில் கேட்பாங்க. Electrophoresis is a separating technique used to separate different biomolecules with positive and negative charges. ஓகேவா, அப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பயோமாலிகுல்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஐசோலேட் பண்ண போகிறோம். அது இதெல்லாம் டிஎன்ஏவாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம், என்சைமாக இருக்கலாம். இப்போ அதோட சார்ஜஸ் எப்படி இருக்கும், ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபிள். இங்கே என்ன பிரின்சிபிள் அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். பை அப்ளையிங் எலக்ட்ரிசிட்டி தட் இஸ் கால்ட் டைரக்ட் கரண்ட், த மாலிகுல்ஸ் மைக்ரேட் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் சார்ஜஸ் தே ஹேவ். ஓகேவா, ஸோ ஒரு மாலிகுல என்ன சார்ஜஸ் இருக்கோ அதுக்கு என்ன செய்யும், சரியா, அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்யும், மூவ் ஆகும். த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் வேரியபிள். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் சார்ஜடு தட் இஸ் கால்டு காட்டையான்ஸ் எப்படி மூவ் ஆகும், வில் மூவ் டுவார்ட்ஸ் அ நெகட்டிவ் கேத்தோடு. தென் நெகட்டிவ் சார்ஜடு கால்டு ஆனையான்ஸ் வில் மூவ் டுவார்ட்ஸ் அ பாசிட்டிவ் ஆனோட். ஓகேவா, இது 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் தான் இங்கே என்னது இந்த அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ செப்பரேட்டிங் டெக்னிக்ஸ். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணிக்கோ, ஃபுல்லாக இருக்கணும், நோட் பண்ணிக்கோ. இதுப்பா அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். இந்த அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரஸை யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் ஐசோலேட் பண்ணுறோம்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்லாம் என்ன செய்யணும், ஐசோலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு மெயின்லி ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி இது எதுக்காண்டி அதிகம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஐசோலேட் பண்ணுறதுக்கு இதை வந்து என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. So agarose is convenient for separating DNA fragments ranging in size from a few hundred to about 20,000 base pairs. சரியா, இந்த அகாரஸ்ங்கிறதுப்பா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். அகாரஸ்ங்கிறது ஒரு ஜெல்லு. இதை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சரியா, சின்ன அதாவது ஃபியூ ஹண்ட்ரட்லேருந்து 20,000 பேர்ஸ் உள்ள டிஎன்ஏ சயின்ஸ் என்ன பண்ணலாம், டிஎன்ஏ வந்து நம்ம ஐசோலேட் பண்ண முடியும். அடுத்து பாலி அக்ரலமைடு, இது ஒரு ஜெல்லு தான். பாலி அக்ரலமைடு இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மாலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். த ஜெல் இஸ் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் பாலிமெரிக் மாலிக்யூல்ஸ். டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிக்யூல் அண்டர் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, 1 மார்க் நோட் பண்ணிக்கப்பா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன கண்டிஷனில் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜு கண்டிஷனில் இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா அப்போ அது எதை பார்த்து மூவ் ஆகும்னா, சரி, ஆனோடு பாசிட்டிவ் இல்லையா, ஆனோடு அதை பார்த்து என்ன செய்யும், மூவ் ஆகும். ஓகேவா, தென் த எலக்ட்ரோபோரசிஸ் இஸ் ஃப்ரீக்வென்ட்லி பெர்ஃபார்ம்டு வித் மார்க்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் நோன் சைஸ் விச் அலோ அக்யூரேட் சைஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் அண்ட் அன்னோன் டிஎன்ஏ மாலிக்யூல் பை இன்டர்போலேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கர் டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ யூஸ் பண்ண போகிறோம். மார்க்கர் டிஎன்ஏ தட் இஸ் கால்ட், அதுக்கு ஒரு நேம் என்னப்பா, டிஎன்ஏ ப்ரோப், டிஎன்ஏ ப்ரோப்ஸ். சரியா, டிஎன்ஏ ப்ரோப்ஸுங்கிறது மார்க்கர் டிஎன்ஏ. இந்த மார்க்கர் டிஎன்ஏட சைஸ் வந்து நமக்கு தெரியும். இந்த மார்க்கர் டிஎன்ஏ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்னோன் டிஎன்ஏ என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி, இந்த ஜெல் எலக்ட்ரோபோரஸை யூஸ் பண்ணி அன்னோன் டிஎன்ஏட சைஸை கண்டுபிடிச்சி நம்ம ஐசோலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு the advantages of agarose gel electrophoresis are that DNA bands can be readily detected at high sensitivity. சரி, இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா, சரி, அந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கலாம்.
then the bands of DNA in the gel are stained with a dye called ethidium bromide. சரியா, நம்ம இப்போ ஒரு பேண்டை கண்டுபிடிச்சோம், டிஎன்ஏ பேண்டு. அந்த பேண்டு எப்படி இருக்கும்? கலர்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு டை ஸ்டெயின் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெயினோட நேம் என்னப்பா? எத்திடியம் புரோமைடு. இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ப்பா. த எத்திடியம் புரோமைடு கேன் பி இன்வால்வ்டு இன் agarose gel electrophoresis. எதுக்காண்டி? in order to find out the unknown DNA. ஓகேவா? and the DNA can be detected, கண்டுபிடிச்சாச்சு, as visible fluorescence illuminated in UV light will give orange fluorescence which can be photographed. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? விசிபிள் ஃப்ளோரசன்ஸில் சரியா ஒரு லைட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இந்த லைட்டை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, யூ லைட்டில் என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ்போஸ் பண்ணும். யூவியில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது இதை என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு ஆரஞ்சை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆரஞ்சு கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேமரா என்ன செய்வோம்? ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். அது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக் கேமரா வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அந்த டிஎன்ஏ பேண்டை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, இதுலானது டிஎன்ஏ பேண்ட்ஸ். இங்கே ஒரு போல், இந்த போல், இங்கேருந்து போல் இருக்கும். இங்கேருந்து சரி மூவ் பண்ணி இங்கே எதை பார்த்து போகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஆனையாக இருந்தால் அப்போ எப்படி இருக்கும்? சரி எதை பார்த்து போகும்? இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் கால்டு ஆனோட பார்த்து போகும். சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ்டு கேட்டையாக இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, நெகட்டிவ் கேத்தோட பார்த்து போகும். ஓகேவா? இதான் இந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ். ஓகேவாப்பா? இது 5 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, ஸோ டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன். அதாவது பேத்தோஜனா ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் இந்த பிளான் கிராப்ஸை என்ன செய்யும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணிருந்தா. ஸோ அந்த பேத்தோஜனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் வந்து 2. ஒன்று எலிசா மெத்தட், அனதர் ஒன் டிஎன்ஏ ப்ரோப்ஸ். சரி, இப்போ எலிசாவோட எக்ஸ்பென்ஷன் நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி சுவாலஜியில் படிச்சிருப்போம். சரி, எய்ட்ஸுக்கு வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டாக வந்து எலிசா யூஸ் பண்ணுறோம். என்சைம் லிங்க்டு இம்யூனோ ஷார்பண்ட் அசை. அசைன்மெண்ட்ஸ் என்னப்பா? டெஸ்ட்னு அர்த்தம். அசைன்மெண்ட்ஸ் அது டெஸ்ட். இது 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கப்போ. அந்த எலிசா டிஎன்ஏ ப்ரோப்ஸ் 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எலிசா இஸ் ஏ டயக்னோஸ்டிக் டூல். அதனப்பா டயக்னோஸ்டிக்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆர் ஸ்க்ரீனிங், கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி. இதை ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேத்தோஜன் ஸ்பீசிஸ் by using antibodies and diagnostic agents. ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் ப்ளஸ் ஒரு சில டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் இருக்குல்லையா, ஒரு சில கெமிக்கல்ஸ், இந்த 2 யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? பேத்தோஜனை கண்டுபிடிக்க போகிறோம். எந்த வகையான கிருமி வந்து அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், த யூஸ் ஆஃப் எலிசா இன் பிளான்ட் பேத்தாலஜி எஸ்பெஷலி ஃபார் வீடிங் அவுட் வைரஸ் infected plants from large scale planting is well known. ஓகேவா? ஸோ எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, சரியா, ஃபார் வீடிங் என்னப்பா? களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு வைரஸ் வந்து நம்மளுடைய கிராப் பிளான்ட்ஸ் அதிகமாக என்ன பண்ண அஃபெக்ட் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து எலிசா டெஸ்ட் யூஸ் பண்ணி எந்த வகையான பேத்தோஜன் வந்து இந்த நம்மளுடைய கிராப் பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுது, ஸோ அதை டெஸ்ட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து வீடிங் என்னப்பா? களை எடுக்கிறது. ஓகேவா? பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ப்ரோப்ஸ். அதனப்பா ப்ரோப்ஸ்னா? ப்ரோப்ஸ் மீன்ஸ் என்னப்பா? லேபிள்டு ஷார்ட் பீஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ ப்ரோப்ஸ் என்னப்பா? லேபிள்டு ஷார்ட் பீஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கால்டு டிஎன்ஏ ப்ரோப்ஸ். இதானது மார்க்கர் ஜீனாக யூஸ் பண்ணுறோம். அதனப்பா மார்க்கர் ஜீன். இது வந்து நோன் ஜீன், நோன் டிஎன்ஏ. இந்த நோன் டிஎன்ஏ யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் டிஎன்ஏ யூஸ் செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸில். ஸோ டிஎன்ஏ ப்ரோப்ஸ் ஐசோடோபிக் அண்டு நான் ஐசோட்ரோபிக் ஆர் பாப்புலர் டூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் அண்ட் அதர் பேத்தோஜன்ஸ். ஸோ இந்த ப்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பேத்தோஜன் அல்லது ஒரு சில வைரஸ் என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். மோஸ்ட்லி இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நார்தன் அண்டு சதர்ன் பிளாட்டிங். இது என்னப்பா? ஒரு பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸில் வந்து இதை வந்து என்ன செய்ய போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. அந்த 2மே என்னதுப்பா? ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். ஓகேவா? தேங்க்யூ.